ஆம்பளை வந்து பெரிய ஆள் கிடையாது, பொம்பளை பெரிய ஆள் கிடையாது, 2 பேர் சமானம். அது வந்து ஒருத்தர் பேச்சு ஒருத்தர் கேட்ட கல்யாணமாகி எந்த பிரச்சனையும் இருக்காது. சில பேர் கேட்காம சண்டை போட்டு பிரச்சனையை போய் பிரிஞ்சு போகிறாங்க. அதுக்குண்டான தீர்வு நாங்கள் சொல்லி என்ன மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணுவோம். இந்த தகுடு வந்து அஷ்ட நிபந்தனை. வீட்டு வாசு தோசைக்கு ஒரு தகுடு, கண்ணு திருஷ்டி, தொழில் ஓடாமல் இருக்கலாம், வியாபாரம் நடக்காமல் இருக்கலாம், அதனால காசு கூட கையில் இருக்காது, செலவு ஆகிட்டே இருக்கும், நல்ல வருமானம் வரும், வியாபாரம் நல்லா நடக்கும். இந்த மாதிரி தகுடு செஞ்சு கொடுத்துரும். நீங்கள் வந்துட்டு பிரதானமாக பத்திரகாளி அம்மன் வச்சு தான் வழிபடுறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது சார், நீங்கள் வந்துட்டு இந்த தாயத்து, இந்த வசியம் ஐயா இருக்கட்டும், இந்த மாதிரி தகடாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு என்னென்ன மாதிரி பூஜை பண்ணி நீங்கள் கொடுப்பீங்க? என்னென்ன மாதிரின்னா இந்த வசியமை அப்படிங்கிறது யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம், என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் சார்? இந்த வசியம் வந்து 5 விதமாக இருக்குது. இது பவர்ஃபுல்லான வேறு இது அவங்களோட பேரில் பூஜை செஞ்சு தகுடுல எழுதி பேரும் தாயத்தில் போட்டு அவங்க கழுத்தில் காணி பர்சில் காணி வச்சுக்கிட்டா எல்லாரும் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணிடலாம். இப்போது சில பேர் எந்த மனசு நிம்மதி இல்லாமல் உடம்பு கூட சரியாக இருக்காது, அவங்களுக்கு கூட கொடுத்தா அந்த ப்ராப்ளம் போயிடும். சில பேர் ஆகாத பில்லு சூன்யம் செய்வேனா அது சில பேர் நம்ம வந்து நல்லது தான் செய்கிறோம். ஏதாவது பில்லு சூன்யம் செய்வேன்னு இருக்கிறவங்களும் நம்மக்கிட்ட வருவாங்க, வந்து சுவாமி நமக்கு இந்த மாதிரி. அது இருந்தால் எப்படி இருக்குன்னா உடம்பு குண்டாக இருக்கிறாலும் கூட ஒல்லியாக ஆயிடுவாங்க. அப்போ நம்மக்கிட்ட வந்தாச்சுன்னா ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஜோதிட நிலையம்ல இருக்கோம். நம்ம குருஜி பால்ராஜு சார் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட மாந்திரிகம் சார்ந்தும் வசியம், ஜோதிடம், மருத்துவம்னு பேசுகிறதுக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்குது. வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா சார். நிறைய ஜோதிட நிலையங்கள் இருக்குது, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு பத்ரகாளி அம்மன் ஜோதிட நிலையம்ல என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு கொடுத்துட்ருக்கீங்க சார்? ஸ்ரீ பத்ரகாளி ஜோதிட நிலையம்னா நாங்கள் வந்து பரம்பரமாக வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம தாத்தாவோட தாத்தா, அப்பாவுக்கு அப்புறம் நானும் எல்லாமே பத்ரகாளி அம்மா காளி மாதா நம்ம குலதெய்வம் பத்ரகாளி அம்மன்னு சொல்லுவாங்க. அந்த குலதெய்வம் கும்பிட்டு நம்ம தாத்தாவில் சொல்லி கொடுத்தது நம்ம கற்றுக்கிட்டு யார் வந்தாலும் கயிறாக முகம் பார்த்து அவங்க குடும்பத்தில் நினச்சது நடக்க போகிறது, குடும்பம் பற்றி வாழ்க்கையை பற்றி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அதை பார்த்து சொல்லி அம்பாள் வேண்டிக்கிட்டு கும்பிட்டு அம்பாள் மூலிமா தாயத்து காணி யந்திரம் காணி ஒரு அம்பாள் வேறு காணி கொடுத்தாச்சுன்னா அந்த மூலையில் சரியாயிடும். எல்லா ப்ராப்ளத்துக்கும் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் எந்திரம்லாம் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தீங்க, தாயத்தெல்லாம் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தீங்களே, அது என்ன மாதிரி இருக்குங்கிறது ஆடியன்ஸ்க்கு காட்ட முடியும்? காட்டலாம்மா, காட்டுறேன். இது வந்து சில பேருக்கு என்னன்னா கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆனோடனே புருஷன் பொண்டாட்டுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஒருத்தருக்கு சண்டை வந்து பிரிஞ்சு போவாங்க. அவங்க சேர்த்து வைக்கிறதுக்கு அந்த சேர்த்து வச்சு அவங்க 2 பேரில் பூஜையில் பார்த்துட்டு அம்பாளுக்கு பத்திரகாளியம் வேண்டிக்கிட்டு எனக்கு தாயத்து இந்த மாதிரி தாயத்து ரெடி பண்ணி கொடுத்துரும். இது 2 பேருக்குமே, இது ஹஸ்பண்டு ஒய்ஃப். இந்த மாதிரி தாயத்துகள் இது போட்டுக்கிட்டால் அவங்க பிரச்சனையில் தீர்ந்து எல்லாம் 2 பேர் ஒன்றாகி போய் எந்த சண்டைனது வராமல் சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த மாதிரி தாயத்தை அம்பாள் குங்குமம் நாங்கள் கொடுத்துறோம். ஓகே. இது வந்துட்டு அவங்களுடைய கழுத்துலையும் போட்டுக்கலாம், கையில் வந்துட்டு கட்டிக்கலாங்கிற மாதிரி எப்படி வேணால் பயன்படுத்தலாம். கழுத்தில் போட்டுக்கலாம், அண்ணா கயிறில் கட்டிக்கலாம், பர்சில் வச்சுக்கலாம், எப்படியான பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் பயன்படுத்தும் போது என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்குலாம் தீர்வு கிடைக்கும் சார்? சண்டை போட்டால் சரியாவாங்க. இப்போ சில பேர்லாம் என்னென்னா அன்பே இருக்க மாட்டேங்குதுலாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்களாம் கூட பயன்படுத்தலாமா? அதை பற்றிலாம் சொல்லுங்கள் சார். கணவன் மனைவிக்குள்ளே சொல்கிறேன். ஆமாம், கணவன் மனைவருக்குள்ள வந்து சில பேருக்கு இப்போ இந்த காலத்தில் நடக்கிறது முக்கியமான விஷயம் இல்லை என்னன்னா கணவர் மனைவர் பிரச்சனை நிறையா இருக்குது. பார்க்குறதுக்கு ஒட்டுமே இருக்க முடியல. சில பேருக்கு வந்து பணக்காரவங்களுக்கும் அவங்களுக்கு பிரச்சனைகள் தெரியாது, வெளியில் தெரியாது, காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் பணம் இல்லாதவங்களுக்கு வந்து கஷ்டப்படுற வேலை போகிறவங்களோ, பிஸ்னஸுக்கு வேலை செய்கிறவங்களோ, கஷ்டப்பட கடன் நடத்துகிறவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் தொந்தரவு வரும்.
தொந்தரவு வந்துச்சுன்னா சண்டை பிரச்சனை, ஒரு ஆள் பேச்சு ஒரு ஆள் கேட்காம அப்புறம் அவங்களுக்கு பிரிஞ்சு போகிற நிலமை வருது. பிரிஞ்சு போயிடுச்சுன்னு சில பேர் என்னன்னா சீக்கிரமாக சேர மாட்டாங்க. என்னடா இப்படி வாழ்க்கை இப்படி போச்சுன்னு அவங்க புருஷனை கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு போயிடுச்சுன்னா பொண்டாட்டிலேருந்து அவரும் கஷ்டப்படுவாங்க. ஆம்பளை இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறது வந்து நம்ம அம்பாள் மூலியமாக நம்மக்கிட்ட வந்துச்சுன்னா குருஜி கிட்ட நாங்கள் பார்த்துட்டு சரி பண்ணி 2 பேர் ஒன்றா ஆகிற மாதிரி தாயத்து காணி யந்திரம் காணி நாங்கள் கொடுத்துரும். பேசிட்டு அவங்கள எல்லாம் வர வைக்கிற மாதிரி அவங்க சொந்தக்காரர் யாராச்சும் வருவாங்க. சில பேர் அவங்களும் நேரில் ஃபோனில் பேசுவாங்க, இல்லைன்னா அவங்க சொந்த பந்தத்தில் அம்மா காணி அண்ணா காணி தம்பி காணி அம்மா அப்பா காணி யாராச்சும் வந்து நம்ம குடும்ப வாழ்க்கை இப்படி இருக்குது, பசங்களை கல்யாணம் பண்ணிட்டோம், சந்தோஷம் இல்லாமல் பிரிஞ்சு போனாங்கன்னு நிறைய மக்கள் வருவாங்க. அவங்களுக்கு பார்த்து நான் சொல்லி செஞ்சு கொடுத்துரும். இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைலாம் சொல்லி வர்றாங்க சார்? என்னென்ன பிரச்சனைனா முக்கியம் வந்து சில பேர் கல்யாணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் வந்து குழந்தை இல்லாத ஆளுக்கு, அப்புறம் கல்யாணமான புருஷன் பொண்டாட்டி சண்டை போடுறது பிரச்சனை இருக்குது, நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, நம்ம பேச்சு கேட்கணும் கேட்க வைக்கணும். 2 பேர் ஒருத்தர் அதுக்கு பார்த்து நான் சொல்லணும்னு வாழ்க்கையில் ஆம்பளை வந்து பெரிய ஆள் கிடையாது, பொம்பளை பெரிய ஆள் கிடையாது, 2 பேர் சமானம். 2 பேர் என்ன சமானம், 2 பேர் வந்து கரெக்டான சமானம் இருக்கணும். அது வந்து ஒருத்தர் பேச்சு ஒருத்தர் கேட்ட கல்யாணமாகி எந்த பிரச்சனையும் இருக்காது. சில பேர் கேட்காம சண்டை போட்டு பிரச்சனையை போய் பிரிஞ்சு போகிறாங்க. அதுக்குண்டான தீர்வு நாங்கள் சொல்லி என்ன மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணுவோம். அது என்னென்ன பிரச்சனைக்குன்னா கல்யாணத்துக்கு, அப்புறம் அது தோஷங்கள் நாகதோஷம், கல்யாணம் ஆகும் தடுக்கிறதுல நாகதோஷம் தடுக்குது, நாகதோஷத்துக்கு. அப்புறம் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், வியாபாரம் நடக்கலைனாலோ தொழில் ஓடலைனாலோ, அப்புறம் கடன் பிரச்சனை நிறைய வந்து இப்போ காசு வந்து எல்லாத்துக்கும் காசு இல்லைன்னு எதுவுமே இல்லை. வாழ்க்கையில் காசு தான் முக்கியம். இப்போ ஒருத்தர்கிட்ட பேசணும்னாலும் காசு தான், ஒருத்தர்கிட்ட வாங்கணும்னாலும் காசு தான். ஆனால் சில பேர் என்ன பாதிப்புப்படுறாலும் நிறைய பேர் வருவாங்க, கடன் கொடுத்தாச்சு சுவாமி திருப்பி வர்றதில்லை, நம்ம காசு வாங்கிட்டு கொடுக்காம இருக்கிறாங்க, அப்புறம் தர்றேன் அடுத்த மாதம் தர்றேன் 2 மாதம் கழிச்சு தர்றேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு அவங்கள சொல்கிறாங்க வர்றாங்க. அவங்களுக்கு நம்ம பார்த்து அம்பாள் மூலம் மை போட்டு பார்த்து என்னென்ன பிரச்சனை இருக்குது, அவங்க கடன் பிரச்சனை தேரணும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு சீக்கிரமாக கொடுக்குற மாதிரி அம்பாள் வேணுக்கிட்டு நாங்கள் கொடுத்துருவோம். சார், இப்போது நீங்கள் ஒரு தகடு சொல்லியிருந்தீங்களே, அந்த தகடு காட்டுங்க சார். அது நம்ம என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஆமாம், அந்த தகடு வந்து இது இந்த தகடு எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த தகடு வந்து அஷ்ட நிபந்தனை, வீட்டு வாசு தோஷங்க ஒரு தகடு, கண்ணு திருஷ்டி. மனிதனுக்கு வந்து முக்கால் வாசம் இப்போது எந்த வியாபாரத்துக்கு இருந்தாலும் மனிதன் மேலே இருந்தாலும் கண்ணு திருஷ்டி ரொம்ப இருக்கும். கல்லடி பல்லாங்கன்னு கண்ணடி படக்கூடாது, புரியுதா? கண்ணு திருஷ்டி ரொம்ப இருக்கிறனால எல்லாருமே கண்ணு படும். தொழில் ஓடாமல் இருக்கலாம், வியாபாரம் நடக்காமல் இருக்கலாம், அதனால காசு கூட கையில் இருக்காது, செலவு ஆகிட்டே இருக்கும். அந்த கண்ணு திருஷ்டி போகிறதுக்கு இந்த மாதிரி தகுடு வீட்டுக்கு கொடுத்துரும். வீட்டு வாஸ்துக்கு வீட்டில் வச்சுட்டு லட்சுமி என்னது கட்ட சம்பாதிக்கலாம், நல்ல வருமானம் வரும், வியாபாரம் நல்லா நடக்கும். இந்த மாதிரி தகுடு செஞ்சு கொடுத்துரும். இந்த மாதிரி தகடு வந்து அவங்க வாங்கிட்டு போய் வீட்டில் பூஜை ரூமில் வச்சு வழிபட்டாங்க அப்படின்னாலே அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கும். தாராளமாக நடக்கும். ஓகே. சில பேர் வீட்டில் உள்ள வச்சுருவாங்க சுவாமி கிட்ட, சில பேர் வாசல் முன்னாடி வைக்கணும் ஒரு தகுடு. நீங்கள் வந்துட்டு பிரதானமாக பத்ரகாளி அம்மன் வச்சு தான் வழிபடுறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சார், நீங்கள் வந்துட்டு இந்த தாயத்து, இந்த வசியம் மையா இருக்கட்டும், இந்த மாதிரி தகடாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு என்னென்ன மாதிரி பூஜை பண்ணி நீங்கள் கொடுப்பீங்க? என்னென்ன மாதிரினா இப்போது வசியமானது இருக்குது, ஆண் பெண் வசியம்னு இருக்குது. ஆண் பெண்ணு வசியம் எதுக்குன்னா சில பேர் நினைப்பாங்க ஆண் பெண்ணுன்னு சொன்னால் நம்ம பண்ண எல்லாருக்கும் செட் ஆகும்னு நினைப்பாங்க. அப்படியெல்லாம் ஆகாது. இது வந்து பிரிஞ்சு போனாலும் சேர்த்து வைக்கிறது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிரிஞ்சு போவாங்க, அந்த பிரிஞ்சு எதுனாலும் சண்டை ஏதோ ஒரு பிரச்சனை காரணத்தினால அவங்களுக்கு சண்டை வந்து பிரிஞ்சு போவாங்க. அவங்களுக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி ரொம்ப பேர் அலையிறாங்க. அது அலையாமல் இந்த மாதிரி வசியம் பண்ணி அவங்க பேரில் செஞ்சு ஃபோட்டோ பேர் அனுப்பினாலும் போதும், நம்ம 2 பேர் சேர்த்து வச்சு அவங்களுக்கு நல்ல பேர் வர்ற மாதிரி அந்த வசியம் பண்ணி தாயத்தை ரெடி பண்ணி கொடுத்துரும். அது மை எதுக்குன்னா நம்ம எத்தல் பாக்கு மேலே போட்டு நம்ம மை போட்டு பார்க்கறது, பார்த்து அவங்களோட முகநச்சலம் எப்படி இருக்குது, அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க, என்ன குடும்பத்தில் பிரச்சனை ஆகுதோ அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி சொல்லுவோம். சில பேர் மை கொடுங்க சுவாமின்னு கேட்பாங்க. சில பேருக்கு அவங்கள ஒருத்தர் பேச்சு ஒருத்தர் கேட்குறக்கு நம்ம மை என்னது கொஞ்சம் கொடுத்துரும், ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அவங்க சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வசியம் மை அப்படிங்கிறது யாரெல்லாம் பயன்படுத்தலாம், என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் சார்? இந்த வசியம் வந்து 5 விதமாக இருக்குது. ஆண் பெண் வசியம்னு சொல்லிட்டேன், ஆண் பெண்ணு. அதுக்கப்புறம் தனவசியம், லக்ஷ்மி, பணம் இப்போது எங்கே போனாலும் வர்றதுக்கு, நம்ம திருப்பி கஷ்டப்பட்ட பணம் வராமல் சில பேருக்கு நிற்கும், கொடுக்க வேண்டாலும் கொடுக்காமல் இருக்கிறாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, அவங்க வர்ற மாதிரி லக்ஷ்மி வசியம் ஒன்றும். அதுக்கப்புறம் வந்து
பிஸ்னஸ் வந்து வேலை இந்த எந்த வியாபாரம் வச்சாலும் கூட ஓடாமல் இருக்கும். எந்த வியாபாரம் பிஸ்னஸ்னால் எல்லாமே இருக்கும். பிஸ்னஸோ வேலை எதுவுமே நடக்காமல் வியாபாரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வசியம். பிஸ்னஸ் நல்லா ஓடுற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இப்போது ஆண் பெண் வசியம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து குடும்பத்தில் லக்ஷ்மி சம்பாதிக்கணும், எல்லா குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும். பிள்ளைங்களுக்கு சில பேர் பசங்கள் என்னென்னா இந்த காலத்து பசங்களும் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க. பெருங்களை அப்பா அம்மா பேச்சு கேட்க மாட்டாங்க, அண்ணன் தம்பி பேச்சு கேட்க மாட்டாங்க. அவங்க புத்திக்கு நினச்ச மாதிரி நினச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. பசங்கள் குழந்தை வந்து அவங்க அம்மா பேசுறதுக்கு அதுக்கெல்லாம் வசியம் இருக்கும். சார் இப்போது இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் வசிய மை இருக்குன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் எப்படி சார் வித்தியாசமான மையாக இருக்குமா, இல்லை ஒரே மை வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பூஜை பண்ணி தருவீங்களா? அதை பற்றிலாம் சொல்லுங்கள் சார். இது மை வந்து எல்லாத்துக்கும் இருக்காது. சில விஷயத்துக்கு மை என்னது யூஸ் ஆகும். சில விஷயத்துக்கு வந்து தகுடு, சில விஷயத்துக்கு வந்து தாயத்து. இந்த 5 விதமாக இருக்கும். வசியம் வந்து தாயத்து வேறு, அம்பாள் வேறு இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இது அம்பாள் பூஜை வேறு. இது நாங்கள் தயார் பண்ணி அங்கே நம்ம அம்பாள் பூஜை கட்டி ஊர்லேருந்து கொண்டு வந்தது. இது ஊர்லேருந்து மேடாரம்னு சொல்லுவாங்க. நம்ம பத்திரகாளியம்மன் ஜோதிக நிலையம்னு மேடாரத்துலேருந்து கொண்டு வந்து இந்த ஒரு வேறு இது பவர்ஃபுல்லான வேறு. இது அவங்களோட பேரில் பூஜை செஞ்சு தகுடுல எழுதி பேரும் தாயத்தில் போட்டு அவங்க கழுத்தில் காணி பர்சில் காணி வச்சுக்கிட்டால் எல்லாரும் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணிடலாம். இது ஒருத்தருக்குன்னு மட்டும் கிடையாது. பசங்களுக்கு இருந்து யாருக்கு இருக்குது அவங்களுக்கு பேரில் பார்த்து குழந்தைகள் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு கூட வாங்கிக்கலாம். வியாபாரம் நடக்கலைதானாலும் நடக்கிற மாதிரி வாங்கலாம், பணம் வரலைனாலும் வர மாதிரி வாங்கலாம். இப்போது சில பேர் எந்த மனசு நிம்மதி இல்லாமல் உடம்பு கூட சரியாக இருக்காது, அவங்களுக்கு கூட கொடுத்தா அந்த ப்ராப்ளம் போயிடும். சில பேர் வந்து என்னென்னா ரோடு மேலே போகும்போது எலுமிச்சை பழம் நவதானியங்கள் திஷ்டி அவங்க திஷ்டி சுற்றிட்டு வெளியில் போடுவாங்க. அது வந்து பார்க்காம தாண்டிட்டு போகிறாங்க சில பேர். அந்த தாண்டி வந்ததுலேருந்து அதோட கிரகங்கள் இருக்கும். அந்த கிரகங்கள் அவங்க கால் கூட போய் அவங்களுக்கு தொந்தரவு பண்ணும். எப்படி தொந்தரவு பண்ணுவோன்னா உடம்புல கை கால் ஓஞ்சு போகிற மாதிரி, தூக்கம் இல்லாமல் கெட்ட கனவு வரும், நிம்மதி இல்லாமல் இருக்கும். அது வந்து அந்த எலுமிச்சை பழம் தோஷம் போகிறதுக்கு நம்மக்கிட்ட சுவாமிக்கிட்ட வந்துச்சுன்னா நம்ம பார்த்து சொல்லி ஏதாவது அந்தரம் தாயத்து கொடுத்தாச்சுன்னா அது போயிடும் எல்லாருக்கும் அந்த மாதிரி. ஆனால் பில்லி சூன்யம்னு சொல்லுவாங்க. பில்லி சூன்யம் வந்து சில பேர் ஆகாத பில்லி சூன்யம் செய்வேனா அது சில பேர் நம்ம வந்து நல்லது தான் செய்கிறோம். ஏதாவது பில்லி சூன்யம் செய்வேன்னு இருக்கிறவங்களும் நம்மக்கிட்ட வருவாங்க. வந்து சுவாமி நமக்கு இந்த மாதிரி அது இருந்தால் எப்படி இருக்குன்னா அது பில்லி சூன்யம் இந்த செய்வேனை செஞ்சு அவங்கள மேலே ப்ராப்ளங்கள் இருக்குதுன்னா அவங்க ரொம்ப நிம்மதி இல்லாமல் மனசு நிம்மதி இல்லாமல் எது நினச்சது நடக்காமல் ஒன்று நடித்த கை கெட்டு வந்து கை விட்டு போகிற மாதிரி வேலை பணம் அவங்க எது சொன்னாலும் அடுத்தவங்களும் நம்ப மாட்டாங்க. அந்த ப்ராப்ளம் இருந்தால நாளுக்கு சாப்பாடு கூட சாப்பிட முடியாது. உடம்பு குண்டாக இருக்கிற ஆள் கூட ஒல்லியே ஆயிடுவாங்க. அந்த ஆகிற மாதிரி அந்த ப்ராப்ளம். அப்போ நம்மக்கிட்ட வந்தாச்சுன்னா நாங்கள் நேரில் முகம் பார்த்து கைராக பார்த்து சொல்லும் போதே இவங்களுக்கு செய்வினை இருக்குது, இவங்களுக்கு எடுக்கணும் இருந்தால் நாங்கள் பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, உங்களுக்கு பார்க்கும்பொழுதே கண்டுபிடிக்க முடியும். ஆமாம், வந்துட்டு ஒரு செய்வினை பண்ணியிருக்கிறாங்க, பில்லி சூன்யம் இருக்கிறது, உங்கள் மேலே பேய் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுதே கண்டுபிடிக்க முடியும். முகம் பார்த்தோன்னே கைராக பார்த்தோன்னே அவங்க மூஞ்சி பார்த்தாலே உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருக்குது, இது சரி பண்ணால் பரிகாரம் செஞ்சால் சரியாகி போயிடும். நாங்கள் சொல்லி அம்பாலும் பத்திரகாலம்மனை கும்பிட்டு நம்ம பொருள் கொடுக்கும். இப்போது சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒருத்தவங்க உடம்புல வந்துட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆவி இருக்குன்னா அவங்கள வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிகிட்டே வர முடியாது, அந்த ஆவி கூட்டிகிட்டு வர்றதுக்கு விடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள் சார். அது உண்மைதான். சில பேர் ஆவியன்னா சத்து போனால் சில பேர் பேயாக சுற்றுவாங்க, ஆவியே சுற்றுவாங்க. மனித மேலே வந்து உட்காரும், அது கண்ணுக்கு தெரியாது. அது நைட்டு அமாவாசை பௌர்ணமி வரும்போதெல்லாம் ஆடிக்கிட்டே இருக்கும், சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும், தூங்க முடியாது, பக்கத்து ஆள் கூட தூங்க முடியாது, அந்த அளவுக்கு கற்றுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆள் வந்து இங்கே நம்ம ஆஃபீஸுக்கு வரக்கூடாமல் சில ஆவியங்கள் கட்டுமானப்படுத்தும் வர முடியாமல் செய்வாங்க. நான் வரமாட்டேன், அங்கே வரமாட்டேன், நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட அங்கே வரும்போதே அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம வர வச்சு அந்த மாதிரி பேய் இருந்தாலும் ஆவியாக இருந்தாலும் அது போகிறதுக்கு நம்ம அம்பாள் பத்திரகாலம்மா கும்பிட்டு மந்திரம் சொல்லி அந்த தாயத்தை கட்டினா அந்த ஆள் ஓடி போயிடும். எந்த மாதிரி பிரச்சனையாக வேணா இருக்கலாம், அவங்க கணவன் மனைவியாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஆவி இருந்ததாக இருக்கலாம், எதனா ஒரு பிரச்சனைக்காக உங்ககிட்ட வந்து இவ்வளோ கஷ்டத்தில் வந்தாங்க, நான் தீர்வு கொடுத்து இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்கிற மாதிரி எதனா ஒரு விஷயம் சொல்லுங்கள் சார். வந்திருக்காங்க. பயங்கரமான கனவு பேய் பிடிச்சிச்சோ எது இருக்குதோ தெரியாமல் படுக்கும் போதெல்லாம் பயங்கரமான கனவு. காலையில் எந்திரிக்க முடியாதோ, கை கால் ஓஞ்சு போய் உட்காந்து பயமாக நஞ்சுக்குள்ளே படபடப்பு வரும். அந்த பயங்கரமான கனவு எதுக்கு வருவோன்னா அவர் வெளியில் போகும்போது சில காற்று ரூபத்தில் சில கிரகங்களை பிடிச்சிடும்.
சில கிரகங்கள் பிடிச்சாலும் அந்த மாதிரி பயங்கரமான ரூபத்தெல்லாம் சாப்பிட முடியாது, தூங்க முடியாமல் யார் பார்த்தாலும் கோபப்பட்டு சத்தமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுகள் வந்தாங்க. அவங்களுக்கு நான் மந்திரிச்சு அம்பாள் பத்திரகாளம்மன் கும்பிட்டு, நமக்கு அம்பாள் பத்திரகாளம்மன் கும்பிட்டு, துர்கான்னு கும்பிட்டு, அவங்களுக்கு ஒரு தாயத்தோ ஒரு தகுடு நம்ம மந்திரிச்சு கொடுத்தா சரியாகி போச்சு. அவங்க நல்லா இருக்கு சுவாமி, பரவாயில்ல ஆன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஆளும். ஆனால் இன்னொரு இந்த மாதிரி இருக்குல்ல சொன்னேன்ல, அப்புறம் வந்து பிஸ்னஸ் வந்து வாடாமல் இருக்கிறவங்களுக்கும் நிறைய பேர் வராங்க. அவங்களுக்கு தாய்த்து இந்த மாதிரி தகுடுகள் கொடுத்தா அந்த கடைகளில் வச்சா நல்ல பிஸ்னஸ் வந்து நல்லா ஓடும். எந்த பிஸ்னஸ் செஞ்சாலும் கூட. சில பேர் வந்து படித்து ஜாபு வந்து வேலை கிடைக்காது. எவ்வளோ படித்தாலும் வேலைக்கு அப்ளை பண்ணாலும் கவர்மெண்ட் வேலை இருந்தாலும் ப்ரைவேட் வேலை இருந்தாலும் கிடைக்காது. ஒரு ஆள் முகத்தை பார்த்தா கொடுத்துருவாங்க, ஒரு ஆள் முகத்தை பார்த்தா கொடுக்காம இருப்பாங்க. சில பேருக்கு வந்து நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கும். உடம்பு முடியாமல் ஒரு ஆளுக்கு இதை நான் செய்வேன்னு செஞ்சுருக்காங்க சுவாமின்னு அங்கே இங்கே பார்த்துட்டு வருவாங்க. அவங்களுக்கு என்ன நடக்கும்னா கை கால் வராமல் கூட செய்வாங்க சில பேர். நம்ம அந்த மாதிரி செய்கிறது கிடையாது, எடுக்கிறது மட்டும். உலகத்தில் வந்து எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு அம்மாலும் நம்ம தாத்தா அப்பா நமக்கு சொல்லியிருக்காங்க. கெட்டதை மாத்திரம் நாங்கள் என்றைக்குமே செய்ய மாட்டோம். நல்லது தான். கெட்டது ப்ராப்ளங்கள்னு எடுத்துகிட்டு அம்பாள் கும்பிட்டு நல்லா இருக்கிறது நல்ல வழி தான் நான் பார்த்துக்கிட்டே இருக்கோம். எது இருந்தாலும் நம்ம செஞ்சு நம்ம முறையில் அம்பாள் கும்பிட்டு பத்திரகாளி அம்மன் கும்பிட்டு நம்ம காளி பத்திரகாளி அம்மன் கும்பிட்டு நம்ம தாயுது மந்திரங்கள் கொடுத்தாச்சுன்னு சக்ஸஸ் ஆகி போயிடும். அம்பாள் கொம்பு இது ஊர்லேருந்து கொண்டு வந்தது, மேடாரத்துலேருந்து கொண்டு வந்தது. இது அம்பாளுக்கு நினச்சி அவங்க மேலே ப்ராப்ளங்கள் இருந்தாலும் அவங்க தலைமையில் சுற்றி இந்த மாதிரி எலுமிச்சை மேலே உர வச்சு அந்த எலுமிச்சை பழம் கட் பண்ணி இது இருக்கலாமல் எலுமிச்சை பழம் ரெண்டாக கட் பண்ணி அவங்க மேலே சுற்றி மஞ்சள் குங்குமம் போட்டு அந்த திஷ்டி கழிச்சிருவேன். சில பேர் திஷ்டி தாண்டு வந்த திஷ்டி இருக்கும்ல, அந்த திஷ்டி கழிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாயத்தை ரெடி பண்ணி இந்த மாதிரி தாயத்துகள் கயிறு போட்டு நாங்கள் கொடுத்துருவோம். அது சில பேர் வந்து வாழைச்சோடு பார்க்குறதுக்கு வருவாங்க. வாழைச்சோடுன்னு இந்த மாதிரி இது பரம்பரமாக வருது. இது தாத்தா காலத்துலேருந்து வருது. இந்த மாதிரி வாழைச்சோடு வந்து பார்த்துட்டு அவங்களோட பேர் நினச்சி அவங்க வந்தாலும் சரி வரலனாலும் அவங்க பேரை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாலும் நம்ம பார்த்து சொல்லுவோம். வாழைச்சோடு இந்த மாதிரி அவங்கள பார்ப்பாங்க. பல தோஷங்கள் கடவுள் எல்லாமே நாகதோஷம் திருஷ்டி எல்லாமே இருக்கும் பாருங்க. தெரியுதா? இருக்கா? நாகதோஷம் இருக்குது, கண்ணு திருஷ்டி இருக்குது, விநாயகர் இருக்குது, அம்மன் இருக்குது, சில சுவாமி இருக்கிறாங்க, குரு இருக்கிறாங்க. எல்லாமே யார் யார் எந்த பேரில் அந்த வாழைச்சோடு பார்க்கணுமோ இந்த மாதிரி வாழைச்சோடு கூட நாங்கள் பார்த்து சொல்லுவோம். ப்ராப்ளம் இந்த ஓலைச்சுவடியில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து தீர்வு கொடுக்க முடியும் சார்? இந்த வாழைச்சோடுலேருந்து அவங்களோட முன்னோர்கள் ப்ராப்ளங்கள் ஏதாவது இருந்தால் கல்யாணம் நடக்காமல் தடங்கள் போயிட்டு இருக்குது, அது நடக்குமா? நாகதோஷங்கள் இருக்குது, அது போகுமா போகாதா? அது எத்தனை நாள் கழிச்சு போகும்? அது என்னன்றதுன்னு இதில் தெரிஞ்சிடும் சார். சில விஷயங்கள் இப்போ போகாமல் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? போகாமல் இருக்கிறது வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கஷ்டப்படுறாங்க. போகாமல் இருக்கிறதுக்கு வந்து எதனாலன்னா ரொம்ப எத்தனை வருஷம் சுவாமி சில பேர் வந்து சொல்லுவாங்க நம்மக்கிட்ட கூட ஃபோனில் பேசுவாங்க, நேரில் வந்து சொல்லுவாங்க, சுவாமி எத்தனை பேர் சுவாமி கிட்ட போய் பார்த்துருக்குது, ஒன்றுமே நடக்காமல் நமக்கு சரியாகாமல் அப்படியே இருக்குது, யாரும் இப்போ சரி பண்ணலை ஆனால் நம்மக்கிட்ட நம்பி வருவாங்க. அந்த நம்பி வர்றவங்களுக்கு அவங்க சரி இப்போ யார் கைராசி எந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு கைராசி வந்து நம்ம கொடுத்தா டக்குன்னு நல்லாகி போயிடும். அந்த மாதிரி போகாமல் ப்ராப்ளத்தை கூட நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருவோம். இந்த வாழைச்சோடில் பார்த்தாச்சுன்னா அந்த தோஷங்கள் கரெக்டாக தெரிஞ்சிடும். அந்த தெரிஞ்சோடனே அதுக்கெல்லாம் நம்ம பூஜை பண்ணி அதுக்கெல்லாம் அந்தரங்கான மந்திர தாயத்துக்கானி நம்ம கொடுத்துருவோம். சார், இப்போது இந்த பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்லும்பொழுது சார் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருந்தாலும் உங்களால் அதை க்யூர் பண்ணி கொடுக்க முடியுங்களா? எந்த அளவுக்குன்னா ரொம்ப பயங்கரமான பிளாக் மேஜிக்குன்னா அது பில்லி சூனு சேவியானே வேவலான்னு சொல்லுவாங்க. அது பெரிய பெரிய ப்ராப்ளங்கள் உருவாக்கும். அது பண்ணி இருக்கிறவங்களும் அவங்க தனியாக இருப்பாங்க, கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க அவங்கெல்லாம். இப்போ நம்மக்கிட்ட வந்து அவங்கள பாதிப்பு படுறாலும் வருவாங்க. சில பேர் வர முடியாமல் ஃபோன்லனே சொல்லுவாங்க. ஃபோனில் வந்து நாங்கள் வரலைன்னா அவங்க ஃபோட்டோ பேர் அனுப்பினாலும் நான் ஃபோனில் பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்குது நீங்களே செஞ்சுக்கொன்னு சில விஷயங்கள் நாங்கள் ஃபோன்லன்னு சொல்லுவோம். ஓகே, அவங்களே என்னென்ன விஷயங்கள் சார் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க பண்ண வேண்டியதாக இருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஃபோனில் வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, இது இருந்தாலும் கூட நேரில் பக்கத்தில் இருந்தால் நேரில் டைரெக்டாக வருவாங்க. சில பேர் வர முடியாமல் ஃபோனில் என்ன நாங்கள் செஞ்சுக்கிற சுவாமி நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னால் நம்ம வீடியோ கால் பண்ணுவாங்க. வீடியோ கால் பண்ணியாச்சுன்னா நான் இது பூஜை ஜாமான் மஞ்சள் குங்குமம் நவதானியம் எலுமிச்சை பழம் பூஜை என்னென்ன வகையான ஜாமான் இருக்கோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து நீங்களே பண்ணுங்கன்னு நான் ஃபோனில் வீடியோ கால்லன்னா இல்லைன்னு ஃபோன் பேசினாலும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சொல்லிகிட்டே இருந்து அவங்க செஞ்சுவாங்க, சரியாயிரும். அதுக்கப்புறம் தாயத்துக்கு வர முடியாமல் நாங்கள் பார்சல் அனுப்பிடுறோம். தாயத்து அந்தரம் தகுடு
எது இருந்தாலும் கூட நம்ம பார்சல் கொரியரில் அனுப்பி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு போயிருந்து சேரும். சார் நம்ம வந்துட்டு இவ்வளோ நேரம் ஒரு இன்டர்வியூ வந்து பண்ணிட்டு இருக்கோம், நம்ம நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் சார். இப்போ இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு நீங்கள் எதனா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருங்க, அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அது சொல்லலாம் சார். சொல்லலாம். மக்களுக்கு வந்து எல்லாருக்கும் வணக்கம். எதுக்காக என்னென்ன விஷயங்கள்னா ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நிறையா இருக்குது. அது சொல்லணும்னா பக்குவமாக எல்லாருக்கும், ஆம்பளைக்கு பொம்பளைக்கு பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே எப்படி என்னென்ன விஷயம்னா ஜாக்கிரதை. சில பேர் வந்து எல்லா நமக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த நிலப்பிலேனே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நடக்காது. அந்த நிலப்பிலேனே இருந்துட்டு போவாங்க. ரோடு மேலே போகும்போது ஜாக்கிரதையாக போகணும். நம்ம உயிர் நம்ம கையில் இல்லை, கடவுளை கையில் இருக்குது. உண்மையில்லாமல் கடவுளை கையில் இருக்குது. அதனால் நம்ம போகும்போது ரோடு மேலே போகும்போது ஜாக்கிரதையாக கவனம் முன்னு பின்னு போய் பார்க்கணும். அது ஒன்றும். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் புருஷன் பொண்டாட்டி என்னன்னு நான் சொல்கிறது, ஆம்பளை வந்து பொண்டாட்டி பொம்பளை வந்து ஆம்பளை பேச்சு கேட்கணும், புருஷன் ஹஸ்பண்டு பேச்சு கேட்கணும். கேட்டுக்கிட்டு போனால் ஒருத்தருக்கு பொறுமையாக கேட்கணும். அது அவங்க ஒன்று சொல்லிட்டாருன்னு சொல்லி இவங்களும் ஒன்று சொல்லிச்சுன்னா சண்டை, அதுக்குள்ளே சண்டை வரும். அந்த சண்டை படக்கூடாது. அவங்களுக்கு கவனம் கேட்கணும். ஒரு பொறுமையாக நம்ம கொஞ்சம் அவங்க பேசுகிறாங்க 2 வார்த்தை அதிகமாக சொல்லி நம்ம குறைச்சது பேசுகிறது தப்பு கிடையாது. கொஞ்சம் குறைச்சிட்டு பேசினா அந்த சண்டை வராது. அப்போ 2 பேர் வந்து ஹஸ்பண்டு ஒய்ஃப் நல்லா இருப்பாங்க. அது ஒன்று, சண்டையே வராது. அவங்க 2 பேர் சந்தோஷமாக இருந்தாலும் இப்போ நம்மளை மாதிரி ஆளுக்கிட்ட கூட வர தேவையில்லை. உண்மையை சொல்லணும்னு வர தேவையில்லை. பிரச்சனை மேலே பிரச்சனை ஆகிறதுனால தான் வர்றாங்க. அது ஒன்று. அது போக சில பேர் வந்து பசங்களும் குடுப்பழக்கம் நிறைய இருக்குது. அந்த விஷயத்துக்கு நான் சொல்கிறேன். அவங்கள உடம்பு அவங்களே கெடுத்துக்கிறாங்க. உண்மை சொல்லணுன்னு அவங்கள உடம்பு அவங்களே கெடுத்துக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் அவங்கள என்ன சொல்லுவாங்க, நான் கஷ்டப்படுறேன், வேலை செய்கிறேன், நாங்கள் தண்ணி சறுக்கு அடிக்கலைன்னா தூக்கம் வராதோ, இல்லைன்னா வேலை செய்ய முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது குறைக்கணும். அது வந்து குறைச்சிட்டு அவங்களோட உடம்பு அவங்களுக்கு தான் பாதுகாப்போம், அடுத்தவங்களும் இல்லை. அவங்களோட உடம்பு அவங்கள பாதுகாப்போம். அந்த குடுப்பழக்கம் கொஞ்சம் நிப்பாட்டினா குடும்பத்தில் எல்லா பிள்ளைங்களோ பொண்டாட்டி ஹஸ்பண்டு எல்லா ஒய்ஃபும் சந்தோஷமாக இருப்பாங்க. அது ஒன்று கொடுக்கணும் மக்களுக்கு நான் சொல்கிறேன். அது நிப்பாட்டணும். அந்த நிப்பாட்டுறதுக்கு நிறைய வழி இருக்குது காணி எல்லா ப்ராப்ளம் நிறைய பெருசாக ஆனதுக்கப்புறம் எவ்வளோ செலவு பண்ணாலும் போகாமல் அவங்க உயிருக்கே பாதிப்பு வருது. அந்த பாதிப்பு வராமல் அது குறைச்சிட்டா நல்லது. மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். அப்புறம் வந்து இன்னும் சில விஷயங்கள் என்னென்னு எல்லாமே சினிமா ஃபீல்ட்லேயே இருக்கும். சினிமா ஃபீல்டு பற்றி கூட அவங்களுக்கு கூட நல்லா எல்லோரும் நம்மக்கிட்ட வருவாங்க. நம்ம ராஜ்யம் எல்லாம் இப்போ மக்கள் இருக்குல்ல, கட்சி தலைவர்களும் நம்ம கூட வந்து பார்ப்பாங்க. பெரிய பெரிய ஆள் கூட வருவாங்க. நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். ரொம்ப நன்றி. எல்லா சர்வே ஜன சுக்னே பவந்து.